அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் லோட்டஸ் மணிகண்டன். சமீப காலமாக புதிய அரசு பதவியேற்ற பிறகு காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருப்பதாக பேசுகிறார். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் தர வேண்டும் தான். எதற்காக தர வேண்டும்? தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக தரப்பட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா விற்பனை தடுப்பதற்காக தரப்பட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக தரப்பட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் கூலிப்படை தலைவர்களை ஒழிப்பதற்காக தரப்பட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் ரவுடிகளை ஒழிப்பதற்காக தரப்பட வேண்டும். ஆனால் புதிய அரசை ஏமாற்றும் விதமாக, புதிய அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக காவல்துறை பல்வேறு இடங்களிலே பொதுமக்களை கொடுமைப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நான் வசிக்கக்கூடிய கோவை மாநகர மாவட்ட காவல்துறை எல்லாம் உச்சபட்சமாக திட்டமிட்டு பல்வேறு மனித உரிமை மீறலான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் முதலில் பாதிக்கப்பட்டவன் நான் தான். திட்டமிட்டு கோவை மாநகர காவல்துறையும் கோவை மாவட்ட காவல்துறையும் என் மீது உச்சபட்ச மனித உரிமை மீறலாக பல்வேறு பொய் வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் அமுதன் என்ற மாணவர் கொலை செய்யப்பட்டதிலும் கூட பின்னணியில் போதை கலாச்சாரம் இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை. ஏற்கனவே இருந்த கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் கருமத்தாம்பட்டி சப்டிவிஷனுக்கு உட்பட்ட பகுதியில் கல்லூரி மாணவர்களை தொடர்ந்து தாக்கி செல்போன்களை பறிப்பதும் கஞ்சா விற்பதும் போன்ற செயல்களிலே முன்னாள் மாணவர்களும் இன்னாள் மாணவர்களும் ஈடுபடுகிறார்கள் என்று ஒரு மாணவரை சூலூர் காவல்துறையினர் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அப்போது எப்படி இப்போ இருக்கிறவர்கள் போதை கலாச்சாரம் இல்லை என்று சொல்ல முடியும்? கோவை மக்கள் முட்டாள் கிடையாது. நாங்களெல்லாம் பூர்வீகமாக கோவையில் வாழ்ந்து வருகிறோம். நீங்கள் இன்று பதவியில் இருப்பீர்கள், நாளை உங்களுக்கு பணிமாறுதல் வந்தால் இந்த ஊரை விட்டு சென்று விடுவீர்கள். ஆனால் நாங்கள் இங்கிருந்து செல்ல முடியாது. போதை கலாச்சாரம் கோவையிலும் கோவை மாநகரிலும் மாவட்டத்திலும் தலை தூக்கி இருக்கிறது. காவல்துறை அதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து கோவையிலே கொலைகள் நடைபெற்று வருகிறது. அதையெல்லாம் தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய அதிகார ஆணவத்தில், அதிகார திமிரில் காவல்துறை நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம் என்ற வகையில் பல்வேறு பொய் வழக்குகளை நீங்கள் போட்டு வருகிறீர்கள். பல்வேறு கொடுமைகளை பொதுமக்கள் மீது நீங்கள் செய்து வருகிறீர்கள். இது தமிழ்நாடு முழுவதும் பரவி வருகிறது. தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கிறேன் என்ற பெயரில் காவல்துறை செய்கின்ற அத்துமீறல்களை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். கண்டிப்பாக சொல்கின்றோம். காவல்துறை நினைத்ததை செய்து வருகிறார்கள். காவல்துறைக்கு எதிராக காவல்துறையிலே லஞ்சம் வாங்குகிறார்கள், காவல்துறையிலே கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், காவல்துறையிலே வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்க்கிறார்கள், காவல்துறையிலே பொதுமக்கள் கொடுக்கின்ற மனுக்கள் மீது நேர்மையாக விசாரணை செய்வதில்லை என்று கூறுகிறவர்கள் மீதும், தேர்தல் ஆணையத்திலே புகார் கொடுப்பவர்கள் மீதும் 3 ஆண்டுகளுக்கு மேலே ஒரே இடத்தில் பணியாற்றி கொண்டு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று புகார் கொடுப்பவர்கள் மீதெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து அவர்களை பொய் வழக்கிலே சிறையில் அடைத்து அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறையில் அடைப்பது அளவுக்கு மனித உரிமை மீறலாக காவல்துறை செயல்பட்டு வருகிறார்கள். இது தினசரி பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் வந்து கொண்டிருக்கின்றது. கோவை மாநகரிலும் மாவட்டத்திலும் முதல் உதாரணம் நான் தான். என் மீது திட்டமிட்டு போட்டிருக்கிறார்கள் இந்த கோவை மாநகர காவல்துறையும் கோவை மாவட்ட காவல்துறையும். தயவு கூர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினுடைய அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. தன்னுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறையை வைத்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் உங்களுடைய அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று இந்த வீடியோ காணொளி மூலியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.